மதிப்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். துலாம் ராசி காலபுருஷனுக்கு 7வது வீடு. இந்த ராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவான். ராசி தத்துவத்தில் சரராசியாகவும் காற்று ராசியாகவும் வரக்கூடியது இந்த துலாம் ராசி. இந்த துலாம் ராசியில செவ்வாய் பகவானுடைய சித்திரை நட்சத்திரத்தின் 3ஆம் பாதம் 4ஆம் பாதமும், ராகு பகவானுடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், குரு பகவானுடைய நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் என மொத்தம் 9 பாதங்கள் இந்த ராசியில் இருக்கின்றது. இந்த 9 பாதங்களிலும் பிறந்திருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அடுத்தடுத்து உங்களுக்கு நடைபெறக்கூடிய சுப பலன்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த துலாம் ராசியினுடைய சின்னமே தராசு. இந்த தராசு சின்னம் எங்கே இருக்கும்? நீதிமன்றத்தில் நீதி தேவதனுடைய கையில் இருக்கும். ஆக இந்த சின்னம் குறிப்பிடுவது என்னவென்றால், எந்த சூழ்நிலையிலையும் நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத போதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியது தான் இந்த சின்னம் தராசு துலாம். அப்போ இந்த துலாம் ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே எந்த சூழ்நிலையிலையும் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் தான் நீங்கள். எந்த சூழ்நிலையிலையும் மற்றவர்களை உபத்திரம் பண்ணியோ, மற்றவர்களுக்கு கெடுதல் பண்ணியோ, மற்றவர்களுடைய சொத்தை அபகரிச்சோ வாழணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு துளி கூட இருக்காது. தன் காசு தன் பணம் போனாலும் பரவாயில்ல, அடுத்தவர்களுடைய காசு பணம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற கொள்கை பிடிப்போடு வாழக்கூடிய நபர்கள் இந்த துலாம் ராசி நண்பர்கள். தன்னை சுற்றி எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அது சட்டத்திற்கு புறம்பாக அநீதியாக இருந்தால் உடனே அந்த இடத்தில் நின்று, இது சரியல்ல, இதுதான் சரி, இது தேவையில்லாத விஷயம், இதை செய்யாத, அதை செய், நல்லதை மட்டும் செய், கெட்டதை விட்டுவிடு, தட்டி கேட்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய விஷயம். தான் மட்டுமல்ல, தன்னை சார்ந்து இருப்பவர்களும் சரியாகவே வாழ்க்கையில் இருக்கணும்னு நினைக்கிற ஒரே மனப்பக்குவம் கொண்ட ராசி இந்த துலாம் ராசி. துலாம் ராசியை பற்றி, துலாம் ராசிக்காரர்களை பற்றி ஒருவர் குறை சொல்கிறார் என்றால், அவர் இந்த துலாம் ராசிக்காரரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். முழுமையாக தெரிந்தவர் ஒருபோதும் இந்த துலாம் ராசி நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ குறை கூற மாட்டார். ஏனென்று சொன்னால், இந்த துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் உச்சமடைவார். இந்த நவ கிரகங்களில் நீதிமான் என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான். அவர் இந்த துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரத்தில் அவர் உச்சமடைகின்ற நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால, அவர் உச்சமடையக்கூடிய வீடு இந்த துலாம் ராசி அப்படிங்கிறதுனால, ஒருபோதும் நீதிக்கு புறம்பாக நடக்காதவர்கள் அப்படிங்கிறதும் இந்த துலாம் ராசி நண்பர்கள். அப்படி என்றால் எந்த இடத்துல தான் மட்டும் கிடையாது, தன் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள், சொந்த பந்த உறவுகள், நண்பர்கள் எந்த சூழ்நிலையிலையும், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் கெடுபலன்களை அவர்களுக்கு செய்யாமல், அவர்களுக்கு முடிந்தவரை நற்பலன்களையே செய்து, தான் வாழ்ந்து தன்னை சார்ந்தவர்களும் வாழ வேண்டும், தான் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, தன்னை சார்ந்தவர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் உயிர் மூச்சாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு சில நேரங்களில் மற்றவர்களால் எளிமையாக கெடுபலன்கள் நடந்து விடுகிறது. நீங்கள் யோசிக்காத நேரத்தில், சற்றும் யோசிக்காத நேரத்தில் சர்வ சாதாரணமாக வீண் பழி பாரங்களை போட்டு விடுவார்கள். நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த இடத்தில் நீங்கள் ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாவீங்க. நீங்க எதிர்பாராத வேலையில் இருந்த ஒரு சம்பவம் நடந்தால் அதை உங்களால் ஜீரணிக்க முடியாது. கூடவே இருந்து உயிருக்குயிரா பழகி, என் உயிர் மூச்சு உடல் பொருள் ஆவி அத்தனையும் உனக்குத்தான் என்று சொல்லியே உங்க கூட பழகியிருப்பாங்க. ஒரு காதலன் காதலியாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அது நண்பனாக உற்ற தோழனாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, பணியிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்றாலும் சரி, எல்லாருமே அவ்வளவு நேசிப்பு தன்மையோடு இருந்தும் கூட சில நேரங்களில் உங்களுக்கு கெடுபலன்களை செய்து விடுகிறார்கள். அப்படி என்றால் இந்த துலாம் ராசி நண்பர்கள் எவ்வளவு நன்மை செய்தாலும் மற்றவர்களால் உங்களுக்கு இடைஞ்சல்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்குது. இதை நீங்க அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. சர்வ சாதாரணமாக துரோக பாதகங்கள் உங்களுக்கு இழைத்து விடுகிறார்கள். என்ன காரணம்?
இங்க தான் உண்மைய சொன்னா யாருக்குமே பிடிக்காதே. நீதி, நேர்மை, நியாயத்துக்கு இங்க என்ன வேலை இருக்குது? அப்படிங்கிறது அடுத்தவங்க அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உங்களை பொறுத்தமட்டில இதுக்குத்தான் வேலை. நீதிக்கும், நியாயத்துக்கும், நேர்மைக்கும் மட்டும் தான் இங்க இடம் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க. ஆனா அதுக்கு தான் இடைஞ்சல்கள் அதிகமாக வரும். இப்ப நீங்களே நினைச்சு பாருங்க. உங்களுடைய வீட்ல, உங்களுடைய உறவுகளுக்கே நீங்க ஓடி, 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 ஓடி உழைச்சு, பணத்த கொட்டு கொட்டுன்னு கொட்டி, உங்க உடல், பொருள், ஆவி அத்தனையும் இழந்து, நீங்க தெருவுல நின்னா கூட அப்புறமா அவங்க மனசு ஆறாது. இது 100% உண்மை. சில பேருக்கு மனசு ஆறாது. அவங்க கண்ணு முன்னாடி நீங்க பளிச்சுன்னு இருக்க முடியாது. அட பழைய துணி தாயா, துவைச்சு அயர்ன் பண்ணி தான் போட்டுட்டு போறேன். ஆனா மத்தவங்க கண்ணு உறுத்துது. ஒரு சாதாரணமா தான் தலை சீவி வாரி கட்டிக்கிட்டு போறேன். நடையப்பார், உடையப்பார் அப்படின்னு சொல்லி வாயில வகுத்துல அடிக்கிறாங்க. இது எனக்கே ஏற்பட்ட சாபக்கேடான்னு தெரியல. ஆனா, ஊர்நாவுல விழுந்து, விழுந்து, விழுந்து தான் இந்த துலாம் ராசி நண்பர்கள் நெறைய இடத்துல பாதிக்கப்படுறீங்க அப்படிங்கிறதும் 100% உண்மை. என்னய்யா பண்ண முடியும்? இயற்கையாகவே நல்ல குணமும், நல்ல மனமும் கொண்ட உங்களுக்கு இப்படித்தான் நடக்கின்றது. அதனால கண்மூடித்தனமாக யார் மீதும் அன்பு, பாசம், கருணை வைக்கின்ற பொழுது, அங்கே கவனம் உங்களுக்கு சிதறிருச்சு அப்படின்னு சொன்னால், சம்பந்தப்பட்டவர்களே நமக்கு சில நேரங்களில் கெடுபலன்கள் செய்து விடுவார்கள். உங்ககிட்ட வாங்கி அனுபவிச்சவங்க நெறைய பேர் இருப்பாங்க. உங்களால் வாழ்ந்தவர்கள் நெறைய பேர் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டு வாசல் போய் நின்னீங்க அப்படின்னு சொன்னால், அந்த வாசல் கதவு திறக்காது. ஜன்னல திறந்து பேசிட்டு, நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க. இது பல பேருடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நீங்க நெனச்சு கூட பாருங்க. நிச்சயமா நடந்திருக்கும். அதே மாரி பணம், பொருள் அப்படிங்கிறது உங்ககிட்ட எவ்வளவு இருக்குதோ அதுவரைக்கும் பச போட்டு ஒட்டுன மாரி உங்கள ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. குளத்துல தண்ணி வத்திருச்சு, மீனும் இல்ல, தண்ணியும் இல்ல. கொக்குக்கு என்ன வேலை? பறந்துரும். அதே மாரி தான். துலாம் ராசிக்காரங்களோட வாழ்க்கை வறண்டு போச்சுன்னா, சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருமே பறந்து போயிருவாங்க. ஆனா, குளத்துல தண்ணியும், மீனும் இருக்கிறபோது, நான், நீ, என் நண்பன் இவனைப் போல வருமா? இவளைப் போல வருமா? என் மாமனப் போல வருமா? என் மச்சானப் போல வருமா? அப்படின்னு சொல்லி, அதப் போல வருமா? இதப் போல வருமா? வருமான்னு சொல்லி, சொல்லி எல்லாத்தையும் வாரி வழிச்சுக்கிட்டு, கடைசில வறுமையில விட்டுட்டு போயிருவாங்க அப்படிங்கிறதும் உண்மைதான். ஆக, எத்தனையோ இழப்பீடுகளையும், நம்பிக்கை துரோகங்களையும் நீங்க சந்திச்சுட்டு, என்றைக்காவது ஒரு நாள் காலம் நமக்கு பதில் சொல்லும். அந்த காலத்துக்காக காத்து கிடப்போம் அப்படின்னு சொல்லி, ஒவ்வொரு நாளும் உங்கள் மீது நம்பிக்கையை வைத்து, தெய்வத்தின் மீது நம்பிக்கை வச்சு உழைச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. உங்களுடைய உழைப்புக்கு கடவுள் என்றைக்காவது ஒரு நாள் கண் திறப்பார். நீங்க வணங்காத தெய்வம் இல்ல, நீங்க போகாத கோயில் இல்லை. உண்மைதான். நீங்க எந்த ஆலயத்துக்கு போய் உட்கார்ந்தாலும், உங்க கண்ணுலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் தன்னால வந்துரும். ஏன் தெரியுமா? அந்த அளவுக்கு நீங்க மற்றவர்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு பகவான தவிர்த்து வேற யாரு இருக்கிறா? நீயே கேள். என் தெய்வமே! நான் வணங்கும் தெய்வமே! உன்னைத்தான் நான் நம்பியிருக்கிறேன். நீயே கேளு. ஆனாலும் அவர்களை தண்டித்து விடாத. எனக்கு கெடுதலை நினைச்சவங்கள தண்டிச்சு விடாத. அவங்கள நல்வழிப்படுத்து. அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி, மறுபடியும், மறுபடியும் துன்பத்தை அனுபவிச்சாலும் கூட, மற்றவர்களுக்கு இன்பத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அந்த கோயில்ல உட்கார்ந்து வேண்டுவீங்க. உண்மையாகவே ஒரு துளி கண்ணீர் தன்னால வந்துரும். சார சாரையா போகும். அந்த கோயில விட்டு வெளியேறுகின்ற பொழுது மிகப்பெரிய மனபாரம் நீங்கின மாரி போவீங்க. ஆனால் நிச்சயம் அதற்கு காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாரி, இந்த துலாம் ராசி நண்பர்கள் உங்களுக்கு காலம் தான் பதில் சொல்லும். நவ கிரகங்கள் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்துல துலாம் ராசிக்கு அதனுடைய பாவகங்கள்ல கோச்சாரத்துல வருகின்ற பொழுது கொடுக்க வேண்டிய சுப பலனை கொடுத்து தான் தீரும். அதே மாரி சுய ஜாதகங்கள்ல உங்களுக்கு நடப்புல நல்ல தசைகள், தசாபுத்திகள் போய்க் கொண்டிருந்தாலும் சிறப்பான பலன் கிடைக்கும். ஏனென்று சொன்னால், இப்ப நாம இதுல பார்க்க போறது ராகு, கேது பெயர்ச்சி அப்படிங்கிறதும், குரு பெயர்ச்சி அப்படிங்கிறதும், சனி பெயர்ச்சி அப்படிங்கிறதும், மற்றபடி மாதாந்திர கிரக பெயர்ச்சிகளும் நமக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சித்திரை நட்சத்திரம். எதையுமே துணிச்சலாக செய்து வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற வெறி வைராக்கியத்தோட போய் கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த வருடம் குரு பகவானுடைய முதல் பார்வை 5ஆம் பார்வையாக உங்க நட்சத்திரத்தை தான் பார்க்கின்றார். மிகப்பெரிய வெற்றியின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறது சித்திரை நட்சத்திரத்துக்காரர்கள்.
தைரியமா, சந்தோஷமா, தன்னம்பிக்கையோட எந்த துறை வேணாலும் இறங்க. உங்களால் சாதிக்க முடியாத ஒன்றுமே கிடையாது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும். 12 வருடங்களுக்கு அப்புறம் குருபகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்திலிருந்து முதலில் விழுகக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுடைய சித்திரை நட்சத்திரத்தில். அரசு, அரசியல், அரசியல் துறையில சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய பெரிய மனித தோரணை, பொது சேவை, பொது தொண்டு அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாக செயல்பட்டு மக்கள் சேவையை ஆற்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். தனக்காக மட்டும் கிடையாது, தன் மக்களுக்காக, தன் குடும்பத்துக்காக, தன் நண்பர்களுக்காக, உறவுகளுக்காக அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே பெர்ஃபெக்டா செயல்பட்டு மீண்டும் அதே நண்பர்கள், எந்த நண்பர்கள் நமக்கு துரோகபாதங்கள் இழைத்தார்களோ அவர்களே மீண்டும் நமக்கு தேடி வந்து உதவக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த வருஷம் முழுவதும் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு நண்பர்களே. அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் உச்சமடையக்கூடிய நட்சத்திரம். அதனால வாழ்க்கையில எப்போதுமே, அதாவது பெரும் பணக்காரர்கள் அப்படிங்கிறது பரம்பரையா இருக்கக்கூடிய பணக்காரர்கள் எப்போதும் தலைகால் புரியாம ஆட மாட்டாங்க. இந்த புது பணக்காரர்கள் தான் தலைகால் புரியாம ஆடுவாங்க. அது மாதிரி புதுசா பணக்காரர் ஆயிட்டா இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள பிடிக்கவே முடியாது. ஆனா பரம்பரையா பணக்காரரா இருக்கவங்கள கண்டிப்பாக மக்களோடு மக்கள் ஒன்றாக இணைந்து பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால தான் சனி பகவான் என்ன சொல்றாரு, எவ்வளவு பணம், பொருள், காசு, பணம், செல்வாக்கியம் வந்தாலும் தலைகால் புரியாம ஆடாத. நிச்சயமாக ஒரு நாள் நீ தண்டிக்கப்படுவாய். அதையெல்லாம் இழந்து தெருவுக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் நீ மட்டும் கிடையாது, உன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேருடைய விஷயத்திலும் கவனமாக பயணிச்சேன் அப்படின்னு சொன்னால் உனக்கு தோல்விகள் இல்லை. கவனம்தான் உனக்கு ரொம்ப முக்கியம். கவனம் சிதறுகின்ற பொழுது உன்னுடைய வாழ்க்கையும் சிதறிவிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த சுவாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு. அதனால் சுவாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் குருவானுடைய பார்வை ஒரு 5 மாதங்களுக்கு அப்புறம் விழுகும். அப்ப அந்த மாதங்கள் முழுவதுமே சுவாதி நட்சத்திரத்துக்காரருடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தாராளமாக எடுத்துக்கலாம். சகல விதத்திலையும், அதாவது தூரதேச பயணங்கள் அப்படிங்கிறது, வெளிநாடு வாசம் அப்படிங்கிறது, வெளிநாடு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது, தந்தை வழி உறவுகளால் ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும், குருமார்களுடைய ஆலோசனை அறிவுரைகள் உங்களுக்கு எளிமையாக கிடைச்சு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு, சகல செல்வாக்கைகளும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால சுவாதி நட்சத்திரமும் நம்பர் 1 இடத்துல இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்ததாக குரு பகவானுடைய நட்சத்திரத்தையே அவர் இந்த வருஷ கடைசியில பார்ப்பார். இந்த வருஷத்தினுடைய கடைசி 3 மாதங்கள் இருக்கிற போது இந்த விசாக நட்சத்திரத்தை பார்ப்பார். அப்போ விசாக நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இதுவரை பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறது தீர்ந்து, எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ அந்த இழப்பீடுகள் எல்லாம் சரி பண்ணக்கூடிய அமைப்புல, மீண்டும் அதை பெறக்கூடிய அமைப்புல நிச்சயமாக நற்பலன்கள் உங்களுக்கு நடந்தே தீரும் நண்பர்களே. இந்த விசாகம் நட்சத்திரத்துக்காரங்க நிறைய அடி வாங்கியிருப்பாங்க. நிறைய அடிகளை வாங்கி 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 மறுத்து போய் இனிமேல் என்ன நடக்க போகுது, எல்லாம் கடவுள் விட்ட வழி, நமக்கு கிடைக்க வேண்டியது எப்போ கிடைக்குமோ கிடைக்கட்டும், நம்மக்கிட்ட வாங்கினவங்க அவங்களா வந்து கொடுத்தா வாங்கிக்கிருவோம், வெளியே சொன்னால் வெக்கக்கேடு, நாம தானே போய் வழியை கொடுத்தோம், இனி நம்ம கேட்டு சண்டை போடுறதுல என்ன நியாயம் இருக்குது, நல்லது நினச்சி தானே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நினச்சி நீங்கள் மனசாருவீங்க. அதனால் உங்களுக்கும் சிறப்பான பலன் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் துலாம் ராசி நண்பர்கள் இந்த கட்டத்தில் என்ன சொல்ல வாரேன் அப்படின்னு சொன்னால், அதாவது பாக்கிய குரு, சிறப்பு பலன், நீங்கள் செய்த புண்ணியமே தர்மமே உங்களை வாழ வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. அதனால உங்கள் நம்பிக்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சுய முயற்சிக்கு, சுய நம்பிக்கைக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி அப்படின்னே சொல்லலாம். இன்னும் அடுத்தடுத்து ஒவ்வொரு வருஷங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எந்த சூழ்நிலையும் யாரானாலும் நமக்கு பாதிக்கப்பட மாட்டோம். புரியுதுங்களா? அப்போ எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கையினுடைய உச்சகட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. நம்பிக்கையோடு இருக்கலாம். நம்பிக்கையோடு இருங்க நண்பர்களே. புரியுதுங்களா? அதே மாதிரி வேலை விஷயத்தில் இதுவரை பின்னடைவை சந்தித்தவர்கள், தொழில் விஷயத்தில் இதுவரை பின்னடைவை சந்தித்தவர்கள் அனைவருக்குமே சகல பாக்கியங்களும் கிடைக்கும். அப்போ தொழிலில் நஷ்டம் இல்லை, வேலையில் நஷ்டம் இல்லை, வருமானத்தில் நஷ்டம் இல்லை. எல்லா விதத்திலையும் வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் அத்தனையும் வாங்கி மகிழ போகிறோம். பிள்ளைகளை சந்தோஷமாக பார்க்க போகிறோம். சுபகாரிய நிகழ்வுகள் அப்படிங்கிற அந்த வீட்டில் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, நிறைய சுபமங்கல நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, பல பேரை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, பல பெரிய மனிதர்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு இருக்கும்.
நான் நினைச்சு கூட பார்க்கல. என் வாழ்க்கை இவ்வளவு சிறப்பா மாறும் அப்படின்னு சொல்லி. 18 வருஷத்துக்கு அப்புறம் ராகு பகவான் உங்களோட ராசிக்கு எத்தனாம் இடத்துல வர்றாரு? 5ஆம் இடத்துல வர்றார். 5 அதிர்ஷ்டஸ்தானம். ராகு மட்டும் 5ல இருந்தார்னா, கோடி கோடியா கொட்டி கொடுப்பார். நிச்சயமா தான். அதை குருவும் பார்க்கின்றார். சிறப்பான பலன் உண்டு. அப்போ நல்ல விஷயம் தான் ஐயா. இங்கே 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் எதை தொட்டாலும் துலங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றி. வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் எந்த பிரச்சனை அடிதடி, மல்லுக்கட்டு ஒன்றும் கிடையாது. எல்லோராலும் நமக்கு ஆதாயம் தான் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கேது பகவான் கொடுப்பார் இல்லையா? நல்ல விஷயங்கள் 100% நடப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்க வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல நேரம்தான். இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கும். நடப்பதும் நடக்கப் போவதும் நல்லதாகத்தான் இருக்கும். நம்பிக்கையோடு இருங்க துலாம் ராசி நண்பர்களே. உங்க சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.